2026 பிரச்சார களத்தில் முந்துவது யார், மக்களை ஈர்ப்பது யார், நாங்கள் தான் என்று சொல்ல முதலில் வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். தேர்தல் பிரச்சாரம் துவங்கிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக துவங்கிடுச்சு. ஒரே ஒரு விஷயம்தான் சமீபத்தில் கடந்த 4-5 நாட்களாக பார்த்துட்ருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில் நினைக்கிறேன் திமுகவினுடைய சில பொருட்கள் மக்களுக்கு கொடுக்கறதாக ஒரு புகைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதில் ஒரு சாம்சங் ஃபோன் இருந்தது, ஒரு நோட் இருந்தது, ஒரு பேனா இருந்தது, ஒரு கொடை இருந்தது, ஒரு பேக் இருந்தது, அதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் பணம் இருந்தது, எல்லாம் பார்த்தோம். அந்த கவரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம யூகிக்க வேண்டிய தேவையில்லை, 200 ரூபாய் தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக தேர்தல் வந்து விட்டதா இல்லையான்றது ஆளுபவர்கள் அவர்களுடைய செல்வத்தினால மக்களுக்கு வாரி வாரி எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுன்றதை நம்ம நினைவில் எடுத்துக்கலாம். ஆகையால் தேர்தல் துவங்கி விட்டது. ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க போகாது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 ஆண்டு காலம் நல்லாட்சி செய்திருந்தால் இது போன்ற பொருட்களை கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். திமுக வாக்குறுதிகளில் கொடுத்த விஷயங்களை நிறைவேற்றிருக்காங்கன்னா 2 தரவுகள் மட்டும் நான் சொல்கிறேன். தமிழகத்தில் மொத்தம் 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 10,500 விரிவுரையாளர்களை நிரப்ப வேண்டும். ஆனால் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, 10,500 விரிவுரையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 1,500 விரிவுரையாளர்கள் தான் இருக்கிறாங்க. 9,000 ப்ரொஃபஸர்ஸ் இன்னைக்கு வேக்கண்ட்டாக இருக்காங்க. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் இவை அனைத்தையும் நிரப்பப்படும் என்று சொன்னவர்கள் இன்று வரை ஒரு கல்லூரி விரிவுரையாளர்களை நியமிக்கவில்லை. அப்போது கல்விக்கு இவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? 37,000 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்குது. அதில் 5,000 பள்ளிகளுக்கு முதல்வர்கள் கிடையாது. 1,00,000 பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. ஆட்சிக்கு வரும்போது இது எல்லாத்தையுமே நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு பணியிடம் கூட நிறைவேற்றதுனால மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் மிக மிக மோசமான முன்னுதாரணம் போயிட்டுருக்கு. அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோம். இந்த விஷயம் வரும்னு தெரியும். ப்ரொஃபசர் சொல்கிறார், நான் சொல்ல. ஆகையால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் செஞ்சுட்டோம். மோசமான ஒரு முன்னுதாரணம் சட்டப்பேரவையில் நடக்குது. எங்கள் பிஜேபியினுடைய நாகர்கோவில் எம்எல்ஏ அவர்கள் ஒரு கேள்வி நேரத்தில் எழுந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் ஒரு அரசு சட்டக்கல்லூரி கூட இல்லை, ஒரு கல்லூரியை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒன்று பரிசீலனை செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் முயற்சி செய்கிறோம் என்றாவது சொல்ல வேண்டும். உடனடியாக எழுந்த திரு ரகுபதி அவர்கள் அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், இப்போது துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள். ரகுபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்களிடம் கல்லூரி அமைப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட அமைச்சர் நம்மக்கிட்ட சொல்கிறார். இவர்கள் தான் கார் ரேஸ் நடத்துவதற்கு 50 கோடி ரூபாய், பேனா சிலை அமைப்பதற்கு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடியவர்கள். வெறும் 5 கோடி ரூபாய் ஒரு கல்லூரிக்கு ஒதுக்காத மிக மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் என்று பொய்களை மட்டுமே சொல்லி வருகிறார்கள் அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரு பார்வை. இரண்டாவது, இங்கே முக்கால்வாசி இளைஞர்கள் இருக்கும். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா போதை கலாச்சாரம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒத்துக்குவீங்க, போதை புழக்கம் தமிழகத்தில் மிக 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 மோசமான அளவுகோலில் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோக மது குடிப்பவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த 2 பிரச்சனைகளை கையாள்வதில் கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி எவ்வளவு சோபித்திருக்கின்றது என்று எப்படி சல்லையிட போட்டு தேடி பார்த்தாலும் 0 மதிப்பெண்களை தாண்டி 1 மதிப்பெண்ணை கூட கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சி சோபிக்கவில்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் சரி, எந்த ஒரு மாநிலத்திலும் சரி, எந்த ஒரு பிராந்தியத்திலும் சரி, தன் சொந்த மக்களை குடி என்று குடிக்க வைத்து அதில் டார்கெட் ஃபிக்ஸ் செய்து அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி அதன் மூலம் தன் சொந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த திமுக ஆட்சியில் மிக மிக மோசமாக சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்ஸை வச்சு ரிவ்யூ மீட்டிங் போடுறாங்கங்க. குடி விற்பனை, மது விற்பனை ஏன் குறைந்து விட்டது, அதை ஊக்குவிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று. இது போன்ற ஒரு சூழ்நிலை எந்த நாட்டிலேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? முக்கியமான உயர் அதிகாரி சொல்கிறார், கடந்த வருடம் நிதியாண்டு பட்ஜெட் முடிக்கும் போது 45,000 கோடி ரூபாய் மதுவினால் எங்களுக்கு வருமானம் வந்தது, அடுத்த ஆண்டு நிச்சயமாக இதை 50,000 கோடி ரூபாயை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன் சொந்த மக்களை குடிப்பதற்கு அதிகமாக பழக்கப்படுத்துவோம் என்று ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்றத யாரும் மறந்துடக்கூடாது. ரொம்ப குறைச்சி வித்தாங்க. இல்லை அதான் சொல்கிறேனே நான். அதாவது இது போன்ற
குடி குடி என்று டார்கெட் ஃபிக்ஸ் செய்து மக்களிடம் இப்படி பணத்தை பிடுங்குவது. அது மட்டும் இல்லை, 10 ரூபாய் 10 ரூபாய் பேட்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய் வாங்கினதான் நாங்கள் யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. 45,000 கோடி எங்க இருந்து வருது தெரிஞ்சா? இந்த கூத்தெல்லாம் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அடுத்தது, தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்டணமும் உயர்த்த மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் மின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். சொத்து வரியை 50% உயர்த்தி இருக்கிறார்கள். ஆவின் பாலுங்க, மக்கள் பயன்படுத்துகிற பால் 11 ரூபாய் விலை உயர்வு செய்திருக்கிறார்கள் 4.5 ஆண்டுகளில். குடிநீர் வரி உயர்வு 100%, பத்திரப்பதிவு கட்டணம் 500% உயர்வு, இவ்வளோ மின்சார கட்டணம் எல்லாமே உயர்த்தியாச்சு. அதாவது அசோக் காக்கா கேட்ட மாதிரி நிதி கொடுக்கலன்றாங்க. அதாவது திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட 3 மடங்கு நிதி நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க 30% மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு நாங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று போலியான பிரச்சாரங்களை மக்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கிஞ்சித்தும் குறைந்தபட்ச நேர்மை இல்லாத, குறைந்தபட்ச கொள்கை இல்லாத கட்சிகள் எல்லாரும் சேர்த்து கொண்டு மோடி அவர்களை வீழ்த்துவது மட்டுமே ஒரே கொள்கை அப்படின்னு கூட்டணி வைத்தார்னா இதை நம்பி மக்கள் ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம், தொடர்ந்து ஏமாறிக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைத்தீர்கள். அது பகல் கனவு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இறுதியாக 2 விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இங்கே கட்டமைக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, திமுக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கின்றது, அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு மட்டும் சொல்கிறேன். சமீபத்தில் முடிந்த 2024 தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளை விட அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்து வாங்கிய வாக்குகள் வெறும் 24 லட்சம் மட்டும்தான் குறைவு. இந்த 24 லட்சத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 11,000 வாக்குகள், ஒரு பூத்துக்கும் 38 வாக்குகள். நாங்கள் அதிமுக பிஜேபி இளைஞரணி தம்பிகள் மட்டுமே இந்த 38 வாக்குகளை ஒரு பூத்துக்கும் வாங்கி திமுகவை விரட்டி அடிப்போம் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இறுதியாக நான் சொல்கிறேன், ஆர் ஆசா அவர்கள் ஒரு திமுக கூட்டத்தில் சொல்கிறாரு, விபூதி வைத்து கொள்ளக்கூடிய யாரும் திமுக கரைவேட்டி கட்டிக்கொண்டு திமுக கூட்டத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் சபாபதி மோகனையா அவர்கள்கிட்ட பேசுகிறேன், விபூதி வைத்த யாரும் திமுக கூட்டத்திற்கு மட்டும் வர வேண்டாமா, இல்லை திமுகவுக்கே ஓட்டு போடவே வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இறுதி கருத்து, அதாவது ஆர் ஆசா அவர்களும் முதல்வர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுப்பது யார் என்று பார்த்தால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்களே. அதாவது அவங்க நிறைவேற்றலைன்னு அவங்க கூட்டணி கட்சியே சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கல. இப்போ நான் முதல்வர் அவர்களுக்கும் ஐயா சபாபதி மோகன் ஐயா அவர்களுக்கும் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சோடு என்னுடைய விவாதத்தை முடித்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளில் கொடுத்த 98% நிறைவேற்றி விட்டதற்கான ஆதாரத்தை காண்பித்தீர்கள் என்றால் பாஜக இளைஞரணியின் சார்பாக திமுகவிற்கு 98 கோடி ரூபாய் கட்சி நிவாரண நிதியாக நாங்கள் கொடுக்கிறோம். அப்படி உங்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னென்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க, என்னென்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரோம், பழைய ஓய்வூதிய திட்டம் தரோம். படிக்க போறீங்களா? இல்ல படிக்கல, இல்ல சபாபதி மோகன் ஐயா 98 கோடி ரூபாய் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்க, தயவு செஞ்சு இந்த விவாதத்திலே 98% நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். 98 கோடி ரூபாய் காசோலை பிஜேபி இளைஞரணி சார்பாக கொடுக்கிறோம். அது நிச்சயமாக உங்களால் முடியாது. ஏனென்றால் 50% வாக்குறுதிகளை கூட உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய யாத்திரையில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணக்கமாக செயல்படுவதை பார்க்கிறோம். அதை பார்த்துதான், அதாவது திமுக என்ன நினச்சிட்டாங்கன்னா, பிஜேபி அதிமுகலாம் ஒன்று சேராது, தனித்தனியாகவே இருப்பாங்க, 2024 மாதிரியே எல்லா ஓட்டும் பிரிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கணக்கு என்ன சொல்லுது? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் 13 இடங்களை 2024 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கணக்கு சொல்லுது. 5 ஆண்டுகள் வரலாறு காணாத மிக மோசமான ஆட்சியை கொடுத்த திமுக 2011 வந்ததைப் போல 23 இடங்களை கூட வெல்லாமல், எதிர்க்கட்சியில் கூட அமராமல் மிக மோசமான படுதோல்வியை அடைய போகின்றது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய இறுதி கருத்து.